நான் உங்களை விட்டு போகலை. நான் தான் உங்களை அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலேருந்து உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலேருந்து உங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பாவ உலகத்திலேருந்து நான் உங்களை கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா ஞானஸ்தானம் எடுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வேதம் வாசித்து உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டியது சரிப்படுத்தி தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. அன்பு கூறுங்கள், தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறுங்கள். அப்படியே உன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்திலையும் அன்பு கூறுங்கள். இதை செய்யவில்லையே. துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். கிறிஸ்து இருப்பதினா எந்த பயமும் எனக்கில்லையே. பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். தெய்வமே, தகப்பனே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆகாய் என்கிறதான புஸ்தகத்தை பற்றி பார்ப்போம். செப்பனியா புஸ்தகம் முடிந்தது. ஆகாய் இந்த 12 சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தினுடையதான செய்திகள் எல்லாமே மனம் திரும்புங்கள், சரியானதை செய்யுங்கள், ஒப்புரவாகுங்கள், சரியானதை செய்யுங்கள். இதை நம்ம சொல்லப்போனால் ஏன் தண்டனை, உங்களுடைய பாவங்களை பற்றி விளக்க, ஏன் நியாய தீர்ப்புக்கான காரணம், நியாய தீர்ப்பை பற்றிதான விவரங்கள், அதிலிருந்து தப்புவதற்கான வழி, மனம் திரும்புதல், பாவத்தை அறிக்கையிடுதல், மன்னிப்பு கோருதல், தேவனோடு கூட ஒப்புரவாகுதல். அப்படி நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகி சரியானதை, நீதியை, மனத்தாழ்மையை தேடி நீதியை செய்து சத்தியத்தின்படி நடந்தால் தேவன் மறுபடியும் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர் என்பது தான் இந்த 12 தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்தினுடையதான செய்திகள். இங்கே ஆகாய் புஸ்தகமும் சகரியா புஸ்தகமும் சற்று அதே விஷயத்தை இன்னொரு கோணத்தில், இங்கேயும் மனம் திரும்புதலுக்கான அழைப்பு தான், மனம் திரும்பினால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் அழைப்பு தான். ஆனால் இது பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிற்பாடு திரும்பி வந்த பின்பு நடக்கிற சம்பவங்கள். ஆகாய் புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் கிமு 520. அதாவது கோரேஸ் மன்னன் காலத்தில் செருபாபேலுடைய தலைமையில் யோசுவா என்னும் ஆசாரியனுடைய தலைமை அவர்களோடு கூட வந்து 538வது ஆண்டில் 36-38களில் வந்து குடியேறுறாங்க. அப்போது ஆலயத்தை கட்ட எஸ்ரா காலங்களில் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, சன்பல்லாத்து, தொபியா மற்றும் அங்கே இருந்ததான பலவிதமான எதிரிகள் என்ன செய்தாங்கன்னா, சன்பல்லாத், தொபியா நெகேமியா காலத்தில் வந்தவங்க. அதுக்கு முன்னையும் இருந்ததான சமாரியர்களும் மற்றவர்களும் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி, அவர்களுக்கு விரோதமாக சண்டைக்கு வந்து அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் போராட்டம் பண்ணி ஆலயம் கட்டக்கூடாதபடிக்கு அவர்கள் ஸ்டே வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆலயம் கட்டப்பட முடியாமல் அவர்கள் ஸ்டே வாங்கி தடைபட்டு இருக்குது. இப்படி தடைபட்டு இருக்கிற காலத்தில் ஆகாய் தீர்க்கதரிசியும் எழும்பி அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஆலயத்தை கட்டுவதற்கு முன் வர வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கிறத பார்க்குறோம். ஆகாய் ஒரு வருஷம் போட்டிருக்குது.
தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம், தரியுங்கிற ராஜா வந்துட்டார். 2வது வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றார் அவங்களுக்கு சொல்கிறார். அவங்களுக்கு அந்த யாருக்கெல்லாம் சொல்ல, செருபாபேலுக்கும் யோசுவா என்கிறதான அந்த ஆசாரியனுக்கும் சொல்கிறார். செருபாபேல் அவன் யூதா கோத்திர தலைவன், ராஜா போல அங்கே அதிபதியாக இருக்கிறான். பின்பதாக எஸ்ரா செயல்படுகிறது பார்க்குறோம். இங்கே அப்போ இந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் வரவில்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. வரவில்லை, ஏன்னா 16 வருஷமாச்சு. சரி, கர்த்தர் தம்முடைய காலத்தில் சபையை கட்டுவார், அவர் சித்தமான நேரத்தில் கட்டுவார், நம்ம என்னச்சு அதுக்கான ஏற்ற வேலை வரல போல். நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, சில சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக தேவ சித்தம், தேவ நேரத்தை ஏற்ற காலத்துக்கு காத்திருப்போம் அப்படின்னு ஜனங்கள் காத்திருக்கிற காலகட்டத்தை பார்க்குறோம். அப்பந்தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடுங்கிறது தேவனுடைய வீடு, ஆலயம். இது பாழாக கிடக்கும்போது நீங்கள் உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் எதுவோ, அதாவது ஜனங்கள் தேவாலயம் கட்டுவதற்கான காலம் இதுவோன்னு சொல்லிக்கொண்டு ஆலயத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், ஆலயம் கட்டுவதற்கான பண தேவைகளை குறித்தோ ஆலயம் கட்டுவதற்கான அடுத்த காரியங்களை குறித்தோ கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் அவர்கள் தங்கள் வீடுகளையும் தங்கள் சுயநலமான தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும், தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கும், தங்களுடைய வீடுகளை கட்டுவதற்கும், நிலங்களை வாங்குவதற்கும் அவர்கள் காலங்களை செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், சிந்தித்து பாருங்கள் என்ன நடக்குது, கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்கள், கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள், இப்போ இருக்கிறத பற்றி யோசியுங்கள். எப்படிப்பட்ட காலகட்டம், இப்போ இருக்கிறதான அரசியல் நிலவரம் என்ன, இப்போ இருக்கிறதான சமுதாய நிலை என்ன, இப்போ இருக்கிறதான ஆவிக்குரிய நிலை என்ன, இப்போ இருக்கிறதான உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற உங்களுடையதான தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய விதைக்கிறீங்கல்ல, ஆனால் கொஞ்சமாக தானே அறுத்துட்டு வர்றீங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க, குடிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணம் இல்லைல்ல, மனசில் ஒரு நிம்மதியும் சமாதானம் இல்லைல்ல. நீங்கள் உடுத்தியும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் ஒன்றும் உங்களால் மிச்சம் ஒன்றும் எடுக்க முடியல. உங்கள் பணமெல்லாம் ஏதோ பொத்தலான பையில் போடுற மாதிரி, ஓட்டப்பையில் போடுற மாதிரி சம்பாதிக்கிறீங்க, ஆனால் சேர்த்து வைக்கிறீங்க, காசு ஒன்றுமே இல்லை தானே. சிந்திச்சு பாருங்கள், ஏன் இப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன் உங்களுடைய காரியம் நடக்கலை? அங்கே சிதறடித்த போது நடந்த காரியம் என்னென்னா, ஏன் கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்பினார் என்றால், மனிதர்கள் செய்த, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான பாவங்கள், பாகால் வழிபாடு, விக்கிரக ஆராதனை, அவளுக்குள் காணப்பட்டதான நியாயப்பிரமாணத்தின் மீறுதல்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், கொள்ளை நடந்தது, ஏழைகள் எளியவர்களை அவர்கள் மதிக்கவில்லை, கொடுமைப்படுத்தினார்கள்னு தான் பார்க்குறோம். நிறைய காரியங்களை பார்க்குறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. செய்யக்கூடாததை செய்வது பாவம், அது நமக்கு நல்லா தெரியும். செய்யக்கூடாது, மீறுதல், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். தேவனுக்கு விரோதமான, தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்வது பாவம். மனிதர்களுக்கு விரோதமாக மனிதர்களை வேதனைப்படுத்துவது, மனிதர்களுக்கு இடுக்கண் ஏற்படுத்துவது, மனிதனை கொடுமைப்படுத்துவது பாவம். இங்கே 2வது பகுதியில் ஆகாய் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஆலயத்தை குறித்து அக்கறை காட்டாதிருப்பது பாவம், உங்கள் நடுவில் இருக்கிறதான ஏழை எளியவர்களை நீங்கள் காப்பாற்றாமல் இருப்பது, அவர்களை கொடுமைப்படுத்தலை, ஆனால் அவர்களை நீ கொடுத்த அக்கறை இல்லாமல் இருப்பது பாவம். செய்ய வேண்டியதை செய்யாமல், நன்மை செய்வது என்னதென்று அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம்னு இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ ஏன் இவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா, இப்போ இவங்க நல்லா இருக்கிற இடத்துல, நல்ல ஃப்ரீயான இடத்துக்கு வந்துட்டாங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாத காரணம் அவர்களிடத்தில் செய்ய வேண்டியதை செய்யாத போனதுனாலே அவைகளெல்லாம் இல்லை என்று சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, வாங்க
ஆலயத்தை கட்டுங்க, நான் பிரியமாக இருப்பேன், என் மகிமை விளங்கும். நீங்கள் நிறைய எதிர்பார்த்தும் அறுத்துட்டு வர்றீங்க, நான் ஊதி போடுறேன். ஏன்னா வீடு பாழாக கிடக்குது, தேவனுடைய வீடு, கர்த்தருடைய ஜெப வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் வீட்டுக்கு போகிறீங்களே, இதனால் எனக்கு உங்கள் மேலே வருத்தம். மழை பெய்யலை, வானம் பனியை கொடுக்கல, நிலம் பலனை கொடுக்கல, தானியங்கள் வரலை, திராட்சை ரசம் நல்லா இல்லை, விளைச்சல்கள் எல்லாம் இல்லை, வறட்சியை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்களா, இந்த வசனத்தெல்லாம் சொன்ன உடனே 12ஆம் வசனத்தில் அதை கேட்டதான ஜனங்கள், அந்த செருபாபேலும் யோசுவாவும் அப்புறம் ஜனத்தில் இருந்ததான எல்லா ஜனங்களும் அங்கே இருந்திருந்த எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தீர்க்கதரிசி கீழ்ப்படிந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆமாம், நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் சொல்கிறான், கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். இப்போவும் நான் உங்களோட தான் இருக்கிறேன், நான் உங்களை விட்டு போகலை. நான் தான் உங்களை அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலேருந்து உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலேருந்து உங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பாவ உலகத்திலேருந்து நான் உங்களை கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா ஞானஸ்தானம் எடுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வேதம் வாசித்து உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டியது சரிப்படுத்தி தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. அன்பு கூறுங்கள், தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறுங்கள், அப்படியே உன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்திலையும் அன்பு கூறுங்கள். இதை செய்யவில்லையே சொல்லி செய்யப்பட வேண்டியதை ஞாபகப்படுத்துகிறார். இப்போ ரெண்டு நாள் ஒரு காரணத்தை நல்லா புரிஞ்சிட்டிங்களா? செய்யக்கூடாது செய்தால் சிதறடிப்பு, நியாய தீர்ப்பு. செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால் வருகிற ஆசீர்வாதத்துக்கு தடை. அப்போ தடையை மாற்றுவதற்கு செய்ய வேண்டியதை நாம் செய்வோம் இப்படிலாம் சொல்கிறாரு. அவங்க உடனே என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய அந்த கேட்ட உடனே ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. அதை கேட்ட உடனே ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆவியான ஏவுதல்ல ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அன்பு சகோதரரே, அன்பு சகோதரியே, எனக்கு அன்பான பிரியமானவர்களே, செய்ய வேண்டியதை செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்ய பணிக்காக கொடுக்க வேண்டியதை கொடுங்கள். தேவனுடைய ராஜ்ய பணியில் உங்களுடைய பங்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஆத்ம ஆதாயம் பண்ணுங்கள். கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆமென் நீங்கள் தவறாமல் தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தடைகள் விலகும். வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமேன், ஆமேன். காட் bless you. ஆகாய் முதலாவது அதிகாரத்தில் இதில் பார்க்குறோம், தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும்போது நீங்கள் உங்களுடையதான சொந்த வேலைகளை பார்க்கிறீர்களே, ஆகையினால நான் என்ன செய்கிறேன், உங்களுடையதான கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நான் ஊதி போடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன நடக்குது? புசித்தாலும் திருப்தி ஆகிறதில்ல, குடித்தாலும் பரிபூர்ணம் அடைகிறதில்ல, வஸ்திரத்தை உடுத்தினாலும் சூடு நிற்கிறதில்ல, கூலி பொத்தலான பையில் போடப்பட்டது போல் இருக்கிறது. அதிகமாக சம்பாதிச்சும் என்ன செய்கிறாங்க, கொஞ்சமாக அவங்க என்ன செய்கிறாங்க, மீதியை கொண்டு வர்றாங்க. ஏன் இவ்வளோ காரியங்கள்? காரணம் என்னென்னா, ஆலயத்தை நம்ம என்ன செய்யலை, கவனிக்கலை. இந்த நாளில் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் என்னென்னு சொன்னால், நம்ம ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் நம்ம கவனிக்க வேண்டும். அதே போல் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும், நமக்கு வேணும். தேவனுடைய ஆலயத்தை குறித்த அந்த அக்கறை வேணும். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை கட்டி தருவார். இப்படிப்பட்டதான அந்த தீர்க்கதரிசிகள், இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு அப்படியே நிறைவேறட்டும். நம்ம ஆலயத்தை கட்ட கர்த்தர் நல்ல ஏற்ற காலத்தை கர்த்தர் நமக்கு தந்தருடுவாராக. ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் பேரில் நாங்கள் வாஞ்சியும் தவனமாக இருக்க அப்பா எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே, இசப்பா, இந்த நாளில் எங்களுடைய ஆலயத்தை கட்டுவதற்காகவும்
நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணும். ஆமேனப்பா அந்த ஆகாய் காலத்தில் நடந்தது போல் கத்தாவே எல்லாமே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதப்பா தேவனே, எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி இந்த ஆலயத்தை கட்டி நாங்கள் கத்தாவே அப்பா பிரதிஷ்டை பண்ணவும், உம்முடைய ராஜ்யத்தை கத்தாவே ஆமேனப்பா அந்த பூமியில் ஸ்தாபிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.